கிராமங்கள்ல இப்பவுமே ஒரு வழக்கம் உண்டு. பெண்கள் வந்து பூ பெய்தக்கூடிய அந்த நாள் இருக்கு இல்லையா? அது வந்து ஆடி மாசமா இருக்கக்கூடாது. ஆடி மாசமா இருந்தா அப்பாவுக்கு ஆகாது, அம்மாவுக்கு ஆகாது. இல்ல இந்த நேரம் வந்து ஒரு நல்ல நேரம் இல்ல. உங்களுக்கு கஷ்டமா வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க சார். பூ பெய்தி போறது அப்படின்றது இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்துட்டு குழந்தை பெத்துக்கிறது கூட நம்ம வந்து நேரத்தை குறிச்சு நம்ம வந்து பிள்ளை பெற்றுக்கலாம் சார். ஆனால் வந்து ஒரு பெண்ணை ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்றது வந்து அது இயற்கை தீர்மானிக்கிறது. அதில் வந்து நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்றத நம்ம எப்படி சார் முடிவு எடுக்க முடியும்? அதுக்கு பேர் ருது ஜாதகம்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் ருது ஜாதகம் பார்க்கறது இல்லை. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு பெண் அந்த பெண்மை அடைந்த உடனே அந்த நேரத்தை குறித்து வச்சு அது ஒரு ருது ஜாதகமாக எழுதுவாங்க. எதுக்குன்னா, அந்த என்ன பெண் தன்மையில் அவங்க இருக்காங்க, அந்த உள்ளே இருக்கிற உறுப்புகளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த தன்மை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக ஒரு ருது ஜாதகம் எழுதி வைப்பாங்க. அப்படி எழுதுறது சரியானா சரிதான். ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை. ருது ஜாதகங்கள்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு லட்சத்தில் ஒருத்தர் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிராமங்களில் இருந்தது. அது வந்து அதை பார்த்து கூட நீங்கள் திருமண பொருத்தம் முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட சில ஜோதிடர்கள் சொன்னதை நான் கேட்டது உண்டு. அப்படின்லாம் பண்ணலாமா சார்? அதெல்லாம் உண்மைதாம்மா. அதெல்லாம் வந்து இருக்கா அப்போல்லாம் வந்து ஃபேக்ட் பொருந்தி வருமானா? ஆமாம், பொருந்தி தான் வரும். இன்றைக்கி நம்ம அதுக்கு பெருசாக முக்கியத்துவம், ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை. நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கவே முடியாது. அப்போ இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்ம கையில் கிடையவே கிடையாது. அது இயற்கை. அது இயற்கையாக நடக்கிற ஈவெண்ட்டை நம்ம தீர்மானிக்க முடியாது. அது அந்த பூ பெய்ந்த அந்த நேரத்தை வச்சு அந்த குடும்பம் இப்படி ஆக போதா அப்படி ஆக போதாங்கிறதெல்லாம் வந்து இவங்களோட அடுத்த கட்டக்கதை. அது இந்த ஆடி மாதம் வந்துட்டு அந்த குடும்பம் அழிஞ்சே போயிடுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து இயற்கை. நான் திருப்பி சொல்கிறேன், அது பெரிய தீட்டான்னு கேட்பாங்க என்கிட்ட. அது தீட்டு கிடையாது. எப்படி அது பெரிய லெவலில் தீட்டாகும்? அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். மாதம், அதாவது எவ்ரி மந்த் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளோதானே தவிர அது தீட்டு ரொம்ப பெரிய தீட்டுக்கு சமானம் கிடையாது. ஒரு இறப்பு தீட்டும் இந்த மாதிரியான ஒரு மாதவிட இந்த மாதிரியான ஒரு விஷயமும் ரெண்டுத்தையும் தயவுசே கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற, அது வேற. ஆனால் இறப்பை கூட இன்னைக்கு சாதாரணமான தீட்டா எடுத்துக்கிறாங்க சார். ஆனால் பெண்களை வந்து அவங்களுடைய அந்த மாதவிடாய் காலங்களை வந்து மிகப்பெரிய தீட்டா கருதக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இது வந்து அறியாமை, அவ்வளோதான் சொல்லுவேனே தவிர இது ஒரு இயற்கை நிகழ்வு. இது எதுக்கு ஒரு பெருசாக எடுத்துக்கணும் நம்ம?